அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். ஆஹா, ஆஸ்பத்திரியிலையும் தோல்ல கை போட்டுட்டு வர்றானே ஐயா. செட் ஆயிருக்குமோ? சிவா, நான் வந்துட்டேன்டா. இவர் யாரு? இவன் என்னோட ஃப்ரெண்டுங்க. நான் தான் ஃபோன் பண்ணி சொன்னேன். என்னது, ஃபோன் பண்ணி சொன்னானா? ஆஹா, ஒரே பைக்கில் வந்து சம்பவம் நடந்திருக்கு. இங்கே வேற வேறையா பிரிக்கிறானே ஐயா. ஏங்க, நான் இவனை பிடிச்சிக்கிறேன், நீங்கள் விலகுங்க. அறிவு கட்டவன், கொஞ்ச நேரம் அந்த பொண்ணு கூட்டிட்டு வரதை பொறுக்காம பிரிச்சுட்டானே, உன்னை வச்சுக்கிறேன்டா. என்னது, அந்த பொண்ணுகிட்ட இருந்து இவனை கூட்டிட்டு வரவும் நம்மளை முறைக்கிறான்? நட்பு சிவா, இது நட்பு. ஏமாப்ல, நட்பை காட்டுறதுக்கு இதுதான் நேரமா? பாவி, கேப்ல கெடா விட்டுட்டியேடா. டேய், கெடா வெட்டினனோ ஆடு வெட்டினனோ, இந்த சீட்டில் உட்கார். என்னது, நம்ம வந்ததும் அந்த பொண்ணு சைலண்ட் ஆயிடுச்சு. அதுதான் எல்லாம் முடிஞ்சிடுச்சே. ஆமாம், நாம் வந்ததுக்கு அப்புறமும் போகாமல் எதுக்கு கையை கட்டி நின்று போஸ் கொடுத்துட்டு நிற்கிது? மேடம், உட்காருங்க மேடம். ஆஹா, கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு நாம இவ்வளோ நேரம் நின்றுக்கிட்டு இருக்கோம். நம்மளை உட்காருன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறான். அந்த பொண்ணை உட்கார சொல்கிறானே ஐயா. விட்டா ஆஸ்பத்திரியிலேயே இவன் குடும்பம் நடத்துவான். இங்கே பாருங்களேன், நீங்கள் செஞ்ச உதவியை என்னால் மறக்கவே முடியாதுங்க. ஆமாங்க, சரியான நேரத்தில் என் நண்பனுக்கு உதவின உங்களுக்கு நன்றிங்கிற ஒரே ஒரு வார்த்தை போதாதுங்க. ஆனால் இப்போதைக்கு அதை மட்டும்தாங்க கொடுக்க முடியும். சாரிங்க. எதுக்குங்க சாரி? உங்களை மாதிரி எல்லா பொண்ணுங்களுமே இருந்தா நம்ம நாடு மனித நேயத்தில் எங்கேயோ போயிடுங்க. ஆஹா, ஆசையை பாரு இவனுக்கு. ப்ளீஸ், சாரிங்க. என்னங்க நீங்க உதவி செஞ்ச உங்களை பாராட்டணுமே தவிர மன்னிக்க கூடாதுங்க. தயவு செய்து மன்னிச்சிட்டேன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. முடியாதுங்க, முடியாதுங்க. என்னால அந்த வார்த்தையை மட்டும் சொல்லவே முடியாதுங்க. யோ, லூசாயா நீ? ஆஹா, என்னது, பட்டுன்னு லூசான்னு கேட்டா? நல்ல வேலை நம்மளை கேட்கல. என்னங்க நீங்க திடீர்னு லூசான்னு கேட்டுட்டீங்க? நான் ஒன்றும் சும்மா உதவி செய்யல நினைச்சேன். என்னடா ஒரு வயசு பொண்ணு, ஹலோ 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 ஸ்டாப். எனக்கு ஒன்றும் ஒரு வயசு இல்லை, 20 வயசு. ஓகேங்க, இப்போ திரும்பவும் சொல்றேங்க. என்னடா 20 வயசு பொண்ணு ஒரு ஆம்பளைக்கு ஹெல்ப் பண்றாளேன்னு. மாப்பிள்ள, கொஞ்சம் பக்கத்துல வா. எதுக்குடா? பக்கத்துல வா சொல்றேன். ஆஹா, பையில இருந்து பணத்தை எடுக்கிறானே ஐயா. ஆஹா, பணத்தை எடுத்து அந்த பொண்ணுகிட்ட நீட்டுறானே. ஏங்க, இதுக்கு தானே நீங்க உதவுனீங்க? இல்லைங்க, ப்ளீஸ் சஸ்பென்ஸ் எல்லாம் வைக்காம தயவுசெய்து சொல்லிடுங்க. உங்களை கடிச்சது எங்க அப்பா வளர்க்குற நாய்ங்க. ஆஹா, நாய் இவங்களோடது. அதனாலதான் இவ்வளோ அக்கறையா ஆஸ்பத்திரி கூட்டு வந்து ஊசி போட்டு கட்டு போட்டு விட்டுருக்கா. ஏங்க, அப்போ அந்த நாயை நீங்க வளர்க்கலையா? இல்லைங்க. ஏன் அப்படி கேக்குறீங்க? உங்க அப்பா வளர்க்குற நாய்க்கே இப்படின்னா நீங்க வளர்த்திருந்தா எப்படி இருக்குன்னு யோசிச்சேன். ட்ரீட்மெண்ட் செலவையும் நானே பார்த்திருப்பேன்னு நினைச்சீங்களா? சான்ஸே இல்லைங்க. ஏங்க அப்படி சொல்றீங்க? எனக்கு நாய்னாலே பயங்கர அலர்ஜிங்க, பிடிக்கவே பிடிக்காது. ஆஹா, எனக்கு எங்க அப்பா தான் உசுறு, ஆனா அவருக்கு இந்த நாயினாதான் உசுறு. அப்ப நீங்க கிடையாதா? நானும் தாங்க. எங்க அப்பாவுக்காக அந்த நாயை நான் பொறுத்துட்டு இருக்கேங்க. எனக்கும் அப்பானா ரொம்ப உசுருங்க. ஆஹா, போட்டாயா பிட்டு. ஆனா அவர் நாய் வளர்க்கலங்க. சந்தோஷப்படுங்க. எப்படிங்க சந்தோஷப்பட முடியும்? அவரு போய் சேர்ந்துட்டாரே. ரொம்ப ரொம்ப சாரிங்க. என்னது, பேக்க திறந்து பணம் எடுக்கிறா? எதுக்குங்க? இனிமே கொஞ்ச நாள் உங்களால வேலைக்கு போக முடியாதுல்ல, அது வர செலவுக்கு என்ன செய்வீங்க? அதான் இந்த பணத்தை வாங்கிக்கங்க. ஆஹா, செம்ம வசூல்டா. இல்லைங்க, வேணாங்க. அட பரவாயில்ல, வாங்கிக்கங்க, நான் தானே கொடுக்குறேன். டேய், பிக்கு பண்ணாம பணத்தை வாங்கு. கையில சுத்தமா பணம் இல்லை. ஓகேங்க, நீங்க சொல்றீங்களேன்றதுக்காக இந்த பணத்தை உங்ககிட்ட இருந்து வாங்குறேன். பொதுவாவே நான் லேடிஸுங்கிட்ட இருந்து பணம் வாங்குறது கிடையாதுங்க. ஆஹா, என்னமா அல்வா கொடுக்குறான் ஐயா. இந்த பொண்ணுங்களை பார்த்துட்டாலே அல்வாங்கிறது ஆட்டோமேட்டிக்கா உருண்டு உருண்டு வந்துரும் போல இருக்கு. ஆமா, ரொம்ப நன்றிங்க. ஆமா, நீங்க என்ன வேலை பார்க்குறீங்க?
வேலையா? ஆமாங்க. ஆஹா, வச்சாயா செக்கு. இப்ப என்ன சொல்றான்னு பாப்போம்.